Hello friends, welcome to Radhika Tailoring. நார்மலாக ப்ளவுஸ் வந்து தைச்சிருவேன், கொஞ்சம் ஒரு ஈஸியான டிசைன்ஸ் மாடல் கூட வந்து தைச்சிருவேன். பட் ஃபங்க்ஷனுக்கு ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரிங்கும் மெஷின் ஒர்க் எம்ப்ராய்டரிங்கும் போட்டு கேட்குறாங்க, டெய்லரிங் ஷாப்புக்கு வர்ற கஸ்டமர் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எம்ப்ராய்டரிங் போட தெரியாது அப்படின்னாலும் எம்ப்ராய்டரிங் ஷாப்பில் கொடுத்து ஒர்க் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். சரிங்களா? இது மாதிரி எம்ப்ராய்டரிங் ஒர்க் பண்ண கொடுக்க வேண்டிய ப்ளவுஸை நம்ம எப்படி மார்க் பண்ணி கொடுக்கணும், அந்த மார்க்கிங் எப்படி பண்ணணுங்கிறத இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் கிளாத்தை இது மாதிரி நீட்டாக நினச்சி காய வச்சு அயன் பண்ணிக்கோங்க. ஃபோல்டிங் சைடு வந்து நம்ம சைடில் இருக்க மாதிரியும், ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரப்பகுதி இது மாதிரி ஓப்பனில் இருக்க மாதிரியும் நீல வாக்கில் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ரைட் சைடு ராங் சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் கார்னரில் இது மாதிரி அன்ஈவனாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டு அதை கட் பண்ணிடலாம். அடுத்து வந்து 1.5 இன்ச் ஒரு ஸ்கேல் அளவில் நம்ம ஃபோல்டு பண்ணுறதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து பேக் பார்ட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ப்ளவுஸினுடைய மார்பு சுற்றளவு சரிங்களா, செஸ்ட் ரவுண்டு சரியான அளவு மார்க் பண்ணிக்கோங்க. சரியான அளவு அப்படின்னு பார்த்தா 9.5 இன்ச்சு, 1.5 இன்ச்சு வந்து தையலுக்காக இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் ப்ளவுஸினுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஹைட் அப்படின்னு பார்த்தா 14.5 இன்ச்சு சரியான அளவும், ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச்சும் சேர்த்து 15 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, சரியான அளவு, அந்த இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். அடுத்து தையலுக்கான அளவையும் இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹைட்டு, ப்ளவுஸினுடைய ஹைட்டுக்கும் இது மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ண போகிறோம். கழுத்து அகலம் அப்படிங்கிறது 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து ஸ்லோப்பிங் ஷோல்டர் அப்படிங்கிறதுனால 2.25 இன்ச்சு தான் கேட்டாங்க அப்படின்னு 2.25 இன்ச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் பார்த்தா 2.25 ப்ளஸ் 3/4 இன்ச்சு வந்து தையலுக்காக. ஹாஃப் ஷோல்டரினுடைய அளவு 5.5 இன்ச்சு, அதை அப்படியே எடுத்து மார்க் பண்ணி இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஆம் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 5.25 இன்ச்சுன்னு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ஸ்கேல் இருக்குங்கிற பட்சத்தில் இது மாதிரி ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க, இல்லை ஃப்ரீ ஹேண்டாகவும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/2 இன்ச் வந்து நம்ம ஷோல்டர் தையலுக்காக மார்க் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆம் ரவுண்டு வந்து சரியாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஆம் ரவுண்டு பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது, சரியாக 8.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? இதில் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா மட்டும் ஆம் லென்த்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணணும். பட் இந்த சமயத்தில் நம்ம மார்க் பண்ண போகிறது கிடையாது. சரிங்களா? ஏன்னா நம்ம கேன்வாஸில் வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். இது வந்து அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது தான் பேக் நெக் வந்து ரொம்பவே வந்து அழகாக வரும். சரிங்களா? ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எம்ப்ராய்டரிங். அதனால் நம்ம லைனிங் வந்து கட் பண்ண போகிறதில்ல, மீத இருக்கிற அளவை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பேக் நெக் வந்து கட் பண்ண வேண்டாம். செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி ஒரு ஹேர்கட் வந்து கொடுத்துக்கோங்க. அதே போல் கீழ்ப்பக்கம் ஃபோல்டிங்காக நம்ம போட்ட லைன்லேயும் ஹேர்கட் வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த சைடில் நெக் விட்த்து, கழுத்து அகலம் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கழுத்து அகலத்தை இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பேக் நெக் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ராங் சைடு இது மாதிரி வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தை திருப்பி போட்டுக்கோங்க, சுருக்கங்கள் இல்லாமல் நேராக எடுத்து விட்டுக்கலாம். நம்ம கட் பண்ண பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸ் அப்படிங்கிறனால இந்த மாதிரி வைக்கிறேன். நேர் பீஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி, நேர் ப்ளவுஸ் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால இந்த மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நெக் விட்த்து, ஆம் ரவுண்டு இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து சைடு உயரம், அடுத்து ஃபோல்டிங் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஷோல்டரோட அளவு இருக்குது பார்த்திங்களா, அதில் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். எப்பவும் போல் ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி லைனை ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. அதே போல் ஃபோல்டிங் சைட்லேயும் இது மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம நோட் பண்ண வேண்டியது முன் கழுத்து உயரம். ப்ளவுஸினுடைய முன் கழுத்து உயரம் வந்து மார்க் பண்ணணும். முன் கழுத்து உயரம் அப்படிங்கிறத நான் வந்து 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கழுத்து அகலம் வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? நம்ம மேல் பக்கம் பார்த்தோம் அப்படின்னா 2.25 இன்ச் மார்க் பண்ணோம். கீழ்ப்பக்கம் பார்த்திங்க அப்படின்னா 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம ஒரு 1/4 இன்ச் அதிகமாக மார்க் பண்ணோம் அப்படின்னா நெக் வந்து பார்க்குறதுக்கு ட்ராயிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நெக் விட்த்துக்கும் நம்ம 2.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கும்
இது மாதிரி பாக்ஸ் போட்டு வளைவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதில் என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் யூனிக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஹைட்டு முன் உயரம் மார்க் பண்ணிக்கலாம். முன் உயரம் அப்படிங்கிறது 13 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரியான அளவு ப்ளஸ் 1 இன்ச் வந்து தையலுக்கான அளவு. சரிங்களா? 13 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். நம்ம போட்ட லைன்லேருந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக 1.5 இன்ச் கட்டோட அளவு. சரிங்களா? அதாவது பட்டியில் நம்ம யோக் பார்ட் வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்காக. சரிங்களா? அந்த வளைவுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ண இடத்துலேருந்து கிராஸினுடைய அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம். கிராஸ் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். டாட்டினுடைய அகலம் அப்படின்னு பார்த்தா 2.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவையான அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 2 மார்க்கையும் லைட்டாக அந்த மாதிரி ஒரு கர்வ் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆர்ம் ரவுண்டு நம்ம ட்ரா பண்ண இடத்துல இது மாதிரி டெப்த் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இது மாதிரி கிராஸ் வைஸில் டெப்த் வந்து எடுத்துக்கோங்க. லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இருந்தது அப்படின்னாலே போதுமானது. இப்போ ஃப்ரண்ட் எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ண போகிற மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்கும் ஒர்க் பண்ணலாம், மெஷின் எம்ப்ராய்டரிங்கும் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இது நம்மளோட விருப்பம் தான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நம்ம எம்ப்ராய்டு போட்டு வந்த சில நாள்லேயே வந்து தைச்சிடணும். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் அந்த சுருக்கங்கள் வந்து குறையும். இல்லைன்னு வைங்களேன், அவங்க நல்லா இழுத்து வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது சுருக்கங்கள் வந்து தானாக வர ஆரம்பிச்சிடும். ஆக நீங்கள் ஷாப்லேருந்து வந்த உடனே அல்லது நீங்களே வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஒர்க் பண்ணி ஒரு சில நாள், சரிங்களா, 2 நாள்லேயே வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணிடுங்க. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக சுருக்கங்கள் வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம ஹேர்கட் வந்து கொடுத்துக்கிட்டோம். சரிங்களா? டாட்டுக்கும் அந்த செஸ்ட் ரவுண்டுக்கும் ஹேர்கட் கொடுத்துக்கிட்டோம். அதே போல் ராங் சைடு வந்து இது மாதிரி நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மீத இருக்கிற கிளாத்தை இந்த மாதிரி 4 வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச் பண்ணி திருப்புறதுக்காக மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஸ்லீவினுடைய லென்த் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ வந்து மார்க் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் லென்த் அப்படிங்கிறது 8.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 1/2 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துக்கு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். போட்ட லைனில் இருந்து 3.5 இன்ச் வந்து உள்புறமாக மார்க் பண்ணிக்கிறேன். கையினுடைய கீழ் உயரம், ஸ்லீவ் லோ லென்த்து. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச் ஆர்ம் ரவுண்டினுடைய அளவு மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச் வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம் போட்ட மார்க்கிங்லேருந்து. அதே போல் இந்த சைட்லேயும் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு கிளாத் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா கிளாத்தை நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது அட்டாச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் 1.5 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணதோட கிராஸ் வைஸில் ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம். ஃபோல்டிங்லேருந்து இந்த அளவு, அதாவது நான் இந்த லைன் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அதில் சென்டர், மேல் பக்கமும் அதே போல் சென்டர் பாயிண்ட். சரிங்களா? இப்போ கீழ் பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா 1/2 இன்ச் உள்புறமாகவும் மேல் பக்கத்தில் 1/2 இன்ச் வெளிப்புறமாகவும் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 3 பாயிண்ட்டையும் இது மாதிரி ஜாயின் பண்ணி நம்ம வளைவு போடும் பொழுது நம்மளுக்கு கையினுடைய வளைவு ரொம்ப அழகாக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்ம் ரவுண்டு, ஸ்லீவ் ரவுண்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. தையலுக்கான அளவுகளையும் இது போல் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது கிளாத் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. அடி சைடில் ஃபோல்டிங் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே போல் ஆர்ம் ரவுண்டு நம்ம மார்க் பண்ண இடத்தையும் அதே போல் ஃபோல்டிங்கையும் வந்து ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு கரெக்டாக வந்து தெரியும். டெப்த் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ மார்க் பண்ண போகிறோம் இல்லைங்களா, எம்ப்ராய்டரி மார்க் பண்ண போகும்போது நம்மளுக்கு ஒன் சைடு டெப்த் எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம ஃபைனலாக வந்து டெப்த் எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஸ்லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம மார்க் பண்ண வேண்டிய மெட்டீரியல் இது மாதிரி நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா சுருக்கங்கள் இருந்தது அப்படின்னாலும் நீட்டாக அயன் பண்ணிட்டோம்னா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? ஃபோல்டிங் சைடு அதே போல் தான், லைனிங் நம்ம ஃபோல்டு பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஃபோல்டிங் சைடு நம்ம சைடில் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. உள்புறம் வெளிப்புறம் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்போ தான் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அளவுகள் மாறாமல் இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் மார்க் பண்ணிக்கலாம்.
கீழ் எட்ஜில் இது மாதிரி பேக் வந்து நம்ம கட் பண்ண பேக் பார்ட் இருக்கு இல்லைங்களா, எடுத்து அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் நெக் பகுதி அப்படிங்கிறது நம்ம கேன்வாஸில் வந்து மார்க் பண்ண போகிறோம். இது மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அகலம் பார்த்திங்க அப்படின்னா நெக் விட்த்தில் என்ன அகலம் வச்சிங்களோ அதே அகலத்தை வச்சுக்கோங்க. கீழ் சைடில் அகலம் அதிகமாக வேணும் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச் ப்ளஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மேல் பக்கம் 2.25 கீழ் பக்கம் 2.5 இன்ச்சும் வச்சுக்கிறேன். ஹைட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு 9 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, பின் கழுத்து உயரம் அப்படிங்கிறது 9 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். 2 இடத்துல இது போல் மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். அகலம் வந்து நம்மளுக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு வேறு டிசைன்ஸ் வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னாலும் தாராளமாக டைமண்ட் நெக்கோ அல்லது பான் நெக்கோ இல்லை என்ன டிசைன்ஸ் தேவையோ அந்த நெக் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் யூ நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு நெக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம கேன்வாஸ் வந்து கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண அளவோடு நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். கரெக்டாக வந்து 1 இன்ச் இருந்தால் போதுமானது. இப்போ நம்ம சரியான அளவுலையும் நெக்ஸ்ட்டு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அந்த அளவையும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இந்த கேன்வாஸ் வச்சு நம்ம பேக் பார்ட் வந்து அப்படியே வந்து மார்க் பண்ண போகிறோம். இப்படி மார்க் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஸ்டிஃபாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேன்வாஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ஸ்டிஃபாகவும் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண ஈஸியாகவும் இருக்கும். மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா, லைனிங் கிளாத்தை பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. நம்ம மெயின் கிளாத்தில் பேக் பார்ட்டை வந்து இந்த மாதிரி மேல் பக்கமாக வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். சரிங்களா, கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கோங்க. கரெக்டாக சென்டராக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட்டுக்கும் ஸ்லீவுக்கும் இடம் வேணும் இல்லைங்களா. கரெக்டாக வந்து ஃபோல்டிங் சைடில் சென்டர் இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம பென்சில் மார்க்கரில் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அழியாமல் இருக்கும். இதுவே வந்து பீஸ் மார்க்கரில் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா அழியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் கரெக்டாக கார்னர்லேயே மார்க் பண்ணிக்கோங்க. பட் இந்த பென்சில் மார்க்கர் அப்படிங்கிறது அழியாது. ஆக நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமும் வெளியில் தெரியாமல் இருக்கணும் இல்லைங்களா, அதுக்காக கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இது கட் பண்ண போகிற பகுதி அப்படிங்கிறதுனால ஓகே தான் மார்க் பண்ணிக்கிறேன். உள்பகுதியில் நம்ம இந்த மார்க்கரில் மார்க் பண்ணக்கூடாது. சரிங்களா, பாருங்கள், செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இடம், அதே மாதிரி ஃபோல்டிங் மார்க் பண்ண இடம், அதாவது கழுத்து அகலம் அது மார்க் பண்ண இடம், அளவுகள் மார்க் பண்ண இடம், இது எல்லாமே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பாயிண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஃபோல்டிங்கில் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல பென்சிலில் மார்க் பண்ணிடாதீங்க. சரிங்களா, ஏன்னா நம்மளுக்கு வெளியில் அந்த அச்சுக்கள் அப்படியே தெரியும். நம்ம பீஸ் மார்க்கரில் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, சென்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து நம்ம கேன்வாஸில் நெக் பகுதி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த பீஸ் எடுத்துக்கோங்க. கரெக்டாக சென்டர் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைட்லேயும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கழுத்து அகலம் சரியாக இருக்கா அப்படின்ட்டு. அதே போல் சென்டர் வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பென்சிலில் இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஹேண்ட் எம்ப்ராய்டரிங்கும் சரி அல்லது மெஷின் எம்ப்ராய்டரிங்கும் சரி, இது மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க ரொம்பவே வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணுவாங்க. நம்மளுக்கும் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம மார்க் பண்ணுற பகுதி எல்லாமே வந்து கட் பண்ணக்கூடிய பகுதி. அவங்க தையல் போடணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் உள்பக்கம் தள்ளி தான் வந்து தையல் வந்து போடுவாங்க. சரிங்களா, ஒர்க் பண்ணுறது ஒரு பாயிண்ட் உள்பக்கம் தள்ளி தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம வந்து சொல்லிடணும். சரிங்களா, ஆல்ரெடி வந்து சொல்லிடணும். அல்லது இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணி கூட நீங்கள் கொடுத்துடலாம். ஒரு பாயிண்ட் உள்பக்கமாக இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ பேக் வந்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணுறோம். ஃப்ரண்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து நம்ம மார்க் பண்ணிடணும். சரிங்களா, ஃபஸ்ட்டே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து மார்க் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை இந்த மாதிரி கிராஸ் வைஸில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் தான் வந்து மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்காக. இதுவே வந்து ஸ்ட்ரைட் கட்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்குவோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டுக்கு மேல் பக்கமாக இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இடது வலது மார்க் பண்ணிக்கோங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து எந்த சைடில் நம்ம ரைட் சைடில் தானே வந்து நம்மளுக்கு எம்ப்ராய்டரிங் தேவைப்படும் முன் பக்கம். ஆக அந்த கிளாத்தை வச்சு, அந்த லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். அதனுடைய உள்பக்கம் மேலே இருக்கிற மாதிரி மார்க் பண்ணுறோம். அதையும் வந்து கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு அளவுகள் வந்து மாறிடும் இல்லைங்களா, அதுக்காக கரெக்டாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போது இது மாதிரி நம்ம சரியான அளவுகள் மார்க் பண்ணிட்டோம். கட் பண்ண வேண்டிய அளவு. அடுத்து நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்க வேண்டிய அளவையும் மார்க் பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் உள்பக்கமாக தள்ளி இது மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துருங்க. இது ஒர்க் பண்ண வேண்டிய லைன். இது மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இன்னொரு சைடில் வந்து நம்மளுக்கு லெஃப்ட்டில் வந்து டிசைன்ஸ் வந்து தேவையில்லை, அதனால் அது ஒர்க் பண்ண தேவையில்லை. அடுத்து நம்ம ஸ்லீவுக்கு போகலாம். மீதம் இருக்கிற கிளாத்தில் ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ணலாம். ஸ்லீவ் பாட்டை வந்து எடுத்துக்கோங்க. லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழ்ப்பக்கத்தில் ஃபஸ்ட்டு வந்து நேராக வச்சுக்கோங்க. ஒருவேளை முன்ன பின்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கேல் வச்சு நீங்கள் லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? எட்ஜில் வந்து மார்க் பண்ணாமல் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சில் வந்து லைன் போட்டிங்க அப்படின்னா இன்னுமே வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா 4 அளவுகள் பக்கம் மார்க் பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா சைடில் ஆர்ம் ரவுண்டையும் மார்க் பண்ணணும். அதே போல் ஸ்லீவ் ரவுண்டு, சென்டர், இது எல்லாமே நம்ம வந்து மார்க் பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி கீழே தையலுக்கான அளவையும் வந்து மார்க் பண்ணிடணும். சரிங்களா? இது மாதிரி தையலுக்கான அளவு வந்து நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம லைன் போட்ட இடத்துல நம்மளுடைய லைனிங் கிளாத் எடுத்து கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இந்த லைனுக்கு மேலே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஹேண்ட் ஒர்க் வந்து இந்த லைனுக்கு மேலே. சரிங்களா? இப்போ நம்ம சரியான அளவுகள் வந்து மார்க் பண்ணிடலாம். கரெக்டாக வந்து இந்த லைனில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பூ வந்து கரெக்டாக சென்டரில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? கிராஸ் ஆகாமல் இருக்கும் டிசைன்ஸ் வந்து. நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு பாயிண்ட் வந்து கிராஸாக இருக்குது. நான் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த சைட்லேயும் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? மேல் பக்கமும் கீழ்ப்பக்கமும் சென்டர் இப்போ தான் வந்து சரியாக மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து சைடு ஓரங்களை வந்து இது மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஆர்ம் ரவுண்டு, அதே போல் ஆர்ம் ரவுண்டு ஹேர்கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்தையும் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் அதுக்கு உள்பக்கமாக வந்து தையல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே போல் ஸ்லீவ் ரவுண்டு, இந்த சைடு ஸ்லீவ் ரவுண்டு வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடும். சரிங்களா? 2 சைட்லேயும் ஸ்லீவ் ரவுண்ட் நோட் பண்ணிட்டோம். அதே போல் ஆர்ம் ரவுண்டும் வந்து நம்ம நோட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு உள் அடங்கலாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அதாவது ஹேண்ட் ஒர்க்கோ எம்ப்ராய்டரி ஒர்க்கோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி லைன் போட்டோம் அப்படின்னா இதுக்கு வெளியில் போகாமல் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவே வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லைனுக்கு வெளியில் வந்து ஜமிக்கீஸ் வந்து ஸ்டிச் பண்ணாமல் பார்த்துக்குவாங்க. ஏன்னா நம்மளுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ணிட்டாங்க அப்படின்னா மெஷினில் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது அந்த நீடில் வந்து உடைய பார்க்கும் இல்லைங்களா, அதனால நம்ம இது மாதிரி லைன் போட்டணும். அதே போல் சென்டரும் பட் நீங்கள் வந்து மார்க் பண்ணிடாதீங்க. நான் சும்மா லைட்டாக தான் அது மாதிரி பண்ணி காமிக்கிறேன். சரிங்களா? ஏன்னா பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த அளவுகள் வந்து அழியாது. சரிங்களா? ஏன்னா இந்த மார்க்கர் வந்து அழியாது. ஆக வெளியில் தெரியும். ஆக இதில் வந்து மார்க் பண்ணாதீங்க. மார்க்கரில் மட்டும்தான் மார்க் பண்ணணும். அது அவங்களே வந்து பண்ணிக்குவாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மார்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னாலே போதுமானது. சரிங்களா? சென்டரில் வந்து நம்ம எந்த ஒரு மார்க்கிங்கும் வந்து பண்ண வேண்டாம். ஒன் சைடு ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதே போல் அடுத்த சைடு ஸ்லீவ் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைனிங் கிளாத்தை வச்சு நம்ம ஃபுல்லாகவே வந்து எல்லா அளவுகளையும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஒர்க் எம்ப்ராய்டரி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அல்லது மெஷின் ஒர்க் எம்ப்ராய்டரிங்கே நீங்கள் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ப்ளவுஸை எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். சரிங்களா? பொதுவாக உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ்லேயோ அல்லது லைனிங் ப்ளவுஸ்லேயோ இது மாதிரி டவுட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன டவுட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ராதிகா டைலரிங் சொல்லிவிட்டு சேனலை டச் பண்ணும் பொழுது உள்பக்கம் போகும்பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹோம் பிளேலிஸ்ட், கம்யூனிட்டி, அபவுட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? அதில் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோஸ்கள் எல்லாமே இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் டவுட் எல்லாமே வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிகினர்ஸ்க்காகவே எளிய முறையில் தையல் பயிற்சி அப்படின்னு சொல்லி கிளாஸஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒரு 20 கிளாஸஸ் பக்கம் அப்லோட் பண்ணியிருக்கோம். பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன், நம்ம சேனலுடைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே உங்கள் மொபைலுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.